உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதியும் கலைகின்றது. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, அமைதியும் கலைகின்றது. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணர் நீதானையா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் 100வது சங்கீதம் 3வது வசனத்தில் எழுதிய அந்த வார்த்தை நம்முடைய நினைவிலே கொண்டு இப்பொழுதும் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்கிற அந்த உள்ளத்தோடு கூட நாம் அவருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கலாம். எழுதியிருக்கிற வார்த்தையில் நாம் அவருடைய ஆடுகளாகவும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் என்கிற அந்த திண்ணமான காரியத்தை நாம் மறுபடியும் எடுப்போமானால் நாம் அவருடைய ஆடுகள். ஆனால் அவருடைய ஆடுகள் ஆனாலும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்பது ரொம்ப வித்தியாசமானது. காரணம், அவருடைய ஆடுகளுக்கு அவர் எப்படிப்பட்ட மேய்ச்சல் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து, இந்த ஆடு இது சாப்பிடும், அல்லது இந்த ஆட்டுக்கு இது பிடிக்கும், அல்லது இந்த ஆட்டுக்கு இந்த மேய்ச்சல் சரியா இருக்கும், இது வளருவதற்கு அது தனக்கு பலன் கொடுப்பதற்கு இன்ன காரியம் அதற்கு ஒழுங்கு என்பதை அறிந்து அப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை உண்டாக்கி இருக்கிறான் என்கிற அர்த்தம் நிறைந்த வார்த்தையாகும். அது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாக நாம் அந்த காரியங்களை எல்லாம் எடுப்பதற்கு முன்பு கொஞ்சம் ஆராய்ச்சியோடு கூட அல்லது அவைகளை உற்று கவனிக்கிற உள்ளத்தோடு கூட உண்மையாகவே அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாம் இருப்போமானால் நம்முடைய நிலைமை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சந்தர்ப்பங்கள், நாம் புசிக்கிற ஆகாரம், நாம் குடிக்கிற தண்ணீர் வரைக்கும் அவர் தீர்மானித்து அன்றன்றைக்கும் அதை தருகிறார் என்று எழுதின அந்த வார்த்தையை நாம் நினைக்கலாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று. அறிந்திருக்கிற இந்த அவருடைய அறிவின்படியே அவருடைய மேய்ச்சலின் ஆடாய் நான் இருப்பதால் அவருடைய மேய்ச்சலில் நம்மை நடத்துவதற்கு அவர் தினந்தோறும் காத்திருக்கிறதாக அந்த வேதத்தில் நாம் அறிவோம். ஆகவே வேத வசனத்தில் அவருடைய ஆடுகளின் மேல் அவர் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்முடைய இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தெளிவான ஒரு வேத பாகத்தை நாம் அறிய முடியும். தேவன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடுகளை அறிந்திருக்கிறாராம். அவர் மேய்ப்பனாய் இருப்பதால் மேய்ப்பனுடைய ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறாராம். அதில் விசேஷமாய் அவைகள் என் கையில் இருக்கிறது என்றும் அவைகளை எனக்கு கொடுத்த பரமபிதாவின் கையில் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் சொல்வதால் ஆடுகளுடைய முழு பொறுப்பு அவருக்குரியதாய் மாறுகிறது. அவர் அன்றன்றைக்கும் அதை நடத்துவதற்கு, போதுமானதாய் மாற்றுவதற்கு, ஒரு ஆடுகளின் நிலைமை அறிந்து ஆடுகளின் தன்மையை அறிந்து செயல்படுத்துவதற்கு அவர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் விசுவாசிகளாய் காணப்படுகிற மக்களிடத்தில் காணப்படுகிற மிக பெரிய பலவீனம், ஒரு தாய் ஜெபத்திற்காக ஒரு தகவல் கொடுத்தார்கள். நான் அந்த தகவலில் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்க பலவீனம் என்ன என்று சொல்லி. அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியமானது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் ஐயா, பலவீனம் என்று சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்றார்கள். எப்படி அவர்கள் அர்த்தத்தில் பேசியிருந்தாலும் அந்த அளவிற்கு இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களை குறித்து தீர்மானிக்கப்பட்ட மக்கள் சிலர் இருப்பதால் அவர்களும் இந்த காரியங்களை குறித்து திட்டமாய் அறிந்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தன்னை அறிந்திருக்கிறார். நான் அவர் கைக்குள்ளான ஆடாய் இருப்பதால் ஒரு ஆட்டினுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது.
ஆக சில நேரத்தில் சோதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் என்று காரியங்கள் நம்மை சந்திக்கும் பொழுதெல்லாம் மனம் பதறுகிறோம், துடிக்கிறோம், துடியாய் துடிக்கிறோம். எனக்கு தெரிந்த எத்தனையோ மக்கள் அலறுகிற அலறல் இவ்வளவுதான் என்றில்லை. அதோடு ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு அவ்விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக பேசுகிறார்கள் என்பதை நாம் வெளியிலே கேட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது தெளிவாய் பேசுவார்கள். மற்றவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் குறைகள் அல்லது இப்படி இருக்கும் அப்படி இருக்கு, நீ நம்பல, நீ விசுவாசிகள், ஏதோ ஒன்று சொல்வார்கள். ஆனால் தங்களுக்கு என்று வரும் பொழுது அவர்கள் இவைகள் எல்லாவற்றையும் அப்படியே மாற்றி அமைக்கிற காரியம் உண்டு. வேதம் அப்படி சொல்வதில்லை. என்னை அறிந்துதான் தேவன் எனக்கு என்ன காரியங்களை கட்டளையிடுகிறார் என்பதை முதலாவது நான் அறிய வேண்டும். என்னை தெரிந்திருக்கிறார். அவர் என்னை முழுவதும் அறிந்திருக்கிறார். அவர் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. என் பலவீனம் அறிவார், என் சுகவீனம் அறிவார், என் குடும்ப காரியம் அறிவார், எனக்கு இருக்கிற தன்மை அறிவார், என் சம்பாத்தியம் அறிவார், எனக்கு வரவு அறிவார், என்னுடைய செலவை அறிவார். எல்லாம் அறிந்துதான் இந்த விசுவாசத்திலே வளரும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிகள் முதலாவது அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், உங்களையும் என்னையும் அவர் முற்றிலும் அறிந்தவராயிருக்கிறார். நான் அவர் ஆடாயிருப்பதால். இரண்டாவதாக அப்படி வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் நம்மை சுமக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அவர் ஆடுகளை சுமந்து கொண்டு போகிறாராம். நடக்க முடியாத ஆடுகளை அங்கே விட்டு விட்டு வராமல், அல்லது தவிக்கிற ஆடுகளை, தத்தளிக்கிற ஆடுகளை எங்க இரு, நான் பின்னால வண்டி அனுப்புறேன், லாரி அனுப்புறேன், கார் அனுப்புறேன் என்று சொல்வதற்கு இல்லாமல், அந்த ஆடுகள் பலவீனப்பட்ட போது, துக்கப்படும் பொழுது, மனசஞ்சலப்படும் பொழுது, நகர முடியாமல் இருக்கும் பொழுது, அல்லது சோர்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது, பலவீனத்தால் அந்த ஆற்றுக்குரிய நோயினாலே அது அவஸ்தைப்பட்டு நிற்கும் பொழுது அவர் அருகிலே நின்று அந்த ஆட்டோடு கூட இடைப்பட்டு அவைகளை சுமந்து கொண்டு வருகிறாராம். போய் சேரும் இடம் வரைக்கும் அவர் விடுவதில்லையாம். அதன் ஸ்தானத்திற்கு அதை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் அந்த ஆட்டை விட்டு விலகுவதில்லையாம். வேதத்தில் வாசித்து பாருங்கள். உபாகமம் 1:31 நேர்த்தியான ஒரு வசனத்தை நம்மால் வாசிக்க முடியும். கழுகு தன் கோட்டை கழித்து தன் குஞ்சுகளை மேல் அசைவாடி அவைகளை சேட்டின் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் நேர்த்தியாய் எழுதியிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சுமக்கிறார் என்று. அதற்கு அடுத்த வரி, கழுகு தன் கோட்டை கழித்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல என்று எழுதியிருக்கிற இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் வாசிக்கும் பொழுதே அவர் எவ்வளவு சுமந்து கொண்டு போகிறார் என்பதை நம்மால் அறிய முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை எண்ணி பார்க்கும் பொழுது கலங்குகிற ஒரு பெரிய காரியம் உண்டு, புலம்புகிற ஒரு பெரிய காரியம் உண்டு. நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பாதத்தில் தான் காத்திருக்கிறேன், ஆனால் இப்படி அப்படி எல்லாம் என்னை கைவிட்டார்கள், எல்லாம் என்னை விட்டு விலகினார்கள், எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள், எல்லாம் எனக்கு உதவாமல் போனது. சில புலம்புகிற புலம்பலின் சத்தம் கொடுமையாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பது சகோதர சகோதரி, என்னோடு கூட இன்றைக்கு ஜெப வேளையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த என் அன்பு நண்பா, ஒரு காரியத்தை நீ மறக்க வேண்டாம். அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. தடித்த ஒரு நிலையில் காணப்பட்டாலும் சுமந்து கொண்டு போகிறவர். நடக்க முடியல, சுமந்து கொண்டு போவார். நிற்க முடியல, சுமந்து கொண்டு போகிறார். படுத்துக்கிறது போல இருக்கையா, சுமந்து கொண்டு என் தோல்ல படுத்துக்கப்பா, உனக்கு என்ன வேணும்? அவர் அவரை கேட்கிறார். அதற்குரிய காரியங்களை அவர் செய்து சுமந்து கொண்டே போகிறாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக நம்முடைய காரியங்களில் நாம் அறிய வேண்டிய ஒரு காரியம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு எழுதின ஒரு நல்ல வார்த்தை உண்டு. அவர் காப்பாராம். தன் ஆடுகளை, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை காக்கிறது போல நான் காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் எப்படி காத்து வருகிறார்? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மேய்ப்பன் காக்கிற வண்ணம் என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காரணம், மற்ற மக்கள் தங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அருமையான வீடுகளை கட்டுகிறார்கள். வெளியே ஓட்டு, உள்ள பூட்டு, உள்ள அறை, வெளி அறை, இப்படியெல்லாம் செய்து பூச்சி புழு, மற்ற மனுஷன், திருடன் எவனும் வராதது போல ஒரு பெரிய காம்பவுண்டை போட்டு பாதுகாப்பு, தன் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெரிது என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் செய்கிற பாதுகாப்பு ரொம்ப விசேஷமானது. ஒரு இடத்துல அவன் படுத்து கொண்டு, அவனுக்கு இருக்கிற 2 கண்கள், பாவம் அந்த மேய்ப்பன், அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் ஆகாரம் அவன் புசித்து அவன் படுத்துக் கொள்கிறான். அவனுக்கு ராத்திரியில ஒன்றும் தெரியாது, எது வருகிறது, எந்த மிருகம் வருகிறது, என்ன காரியமா அவனுக்கு இருக்கா. வழக்கமாகவே மனுஷனுக்கு ராத்திரியில் இருட்டில் ஒன்றும் தெரியாது. இது எல்லாருக்கும் உள்ளது. மேய்ப்பனுக்கும் அதே கண்கள் தான். ஆனால் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் காப்பேன் என்கிறார்.
அது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் யாக்கோபைய இடத்துல கேட்பீர்களானால் யாக்கோபு இதை குறித்து திட்டமாய் சொன்னார். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 12, 13 வசனங்களையும் 31, 34 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அங்கு தெளிவாய் எழுதி முடித்தார். 31ஆம் அதிகாரம் 39, 40 அந்த 2 அதிகாரங்களையும் படிப்போமானால் ரொம்ப நேர்த்தியா இருக்கும். இரவு முழுவதும் பகலிலே என்னை வெயில் வாட்டினது, இரவிலே என்னை குளிர் வாட்டினது. அது இல்லாமல் நான் இரவும் பகலும் தூக்கத்தை தூரமாய் தள்ளினேன். எனக்கு ராத்திரியிலும் தூக்கல்ல, பகல்லையும் தூக்கல்ல. மந்தையில் எவ்வளவு செனையாடுகள் இருக்கிறது, எத்தனை ஆடுகள் குட்டி போட்டவைகளா இருக்கிறது, எத்தனை ஆடுகள் குட்டியா இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் உற்று கவனித்தேன். மந்தையின் மேல் அவ்வளவு நான் கவனமாயிருந்தேன். இரவில் நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும், என் மந்தையை காப்பதற்காக என்கிறார். ஒரு முறை அவருடைய அனுபவத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். ஏசா யாக்கோபை தேடி வந்திருக்கிறார். ஏசா சொல்லுகிறார், சீக்கிரமா வாப்பா போலான்னு சொல்லி. அதற்கு யாக்கோபு ஒரு அருமையான பதில் கொடுக்கிறார். அண்ணா, நீங்க கொஞ்சம் முன்ன போங்க, நான் கொஞ்சம் பின்னாடி வந்துடுறேன். ஏப்பா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? அதுக்கு அவர் சொல்றாரு, எங்கிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாம் கரவல் ஆடுகள். எங்கிட்ட இருக்கிற ஆடுகள் எனக்கு தெரியும். என்னுடைய ஆடுகளை குறித்து எனக்கு தெரியும். அதை நான் அது ஓட்டம் என்ன, அது நடை என்ன, அது எப்போ சோர்ந்து போகிறது, எப்பொழுது வெயில் ஆகும்போது படுத்துக்கொள்கிறது, எப்பொழுது தண்ணீர் குடிக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் துரிதமாய் நடத்துவேன், ஆனால் அவைகள் வழியிலே மாண்டு போகும் என்று அண்ணனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நேர்த்தியான வேதபாகம்தான். கொஞ்சம் நம்முடைய ஆண்டவருடைய பாதுகாப்பை மாத்திரம் நீங்கள் மனதிற்குள்ளாக எண்ணுவீர்களானால், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பேன் என்று சொல்கிறார். அப்படியானால் யாக்கோபு என்ன விதமாய் தன் மந்தையை பாதுகாத்து தன் மந்தையின் மேல் கவனம் உள்ளவராயிருந்தார். யாக்கோபே அவ்வளவு கவனமாய் தன் மந்தையை பாதுகாத்து அவைகள் மேல் கவனம் உள்ளவராயிருந்து அதன் மேல் அக்கறையுள்ளவராய் இருப்பாரானால், யாக்கோபின் தேவன் உங்களையும் என்னையும் ஆடுகளாக வைத்திருப்பாரானால் எத்தனை பாதுகாப்புக்கு உரியவராய் அவர் இருப்பார் என்று பாருங்கள். நான் எத்தனை பாதுகாப்புக்கு உரியவனாய் இருக்கிறேன் என்பதை பாருங்கள். ஒரு விசுவாசி சாதாரண மனுஷன் அல்ல. ஒரு விசுவாசி அவருக்கு ஆடாய் மாறின பின்பு அவர் மேய்ச்சலின் ஆடாய் நிற்பதால், அவர் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் போவதால், ஒரு ஆட்டின் மேல் அவர் முதலாய் வைக்கிற கவனம் முழுமையாய் அறிந்திருக்கிறாராம். அதனுடைய தன்மை, பேச்சு, அது போகிறது, அது புசிப்பது, நிற்பது, அது உறக்கத்தின் தன்மை, அதனுடைய பலவீனம், அதனுடைய சுகவீனம் எல்லாம் அறிந்தவராயிருக்கிறாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்படியாய் இருக்கிறோம். பலதரப்பட்டமான காரியங்களில் சில நேரம் கேட்டு கிடைக்காமல் போகிறது, ஜெபித்து நடக்காமல் போகிறது, கேட்கிற சுகம் இல்லை. ஏதோ மருத்துவமனை தேடினால்தான் சுகம் என்று நினைக்கிறோம். ஏதோ காரியத்தில் இவ்வளவு நொந்து அடைந்து போயிருக்கிறேன். ஆண்டவர் இந்த கடனுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க ஒரு முடிவு தரவில்லை. ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரவில்லை. எனக்கு இத்தனை பெரிய விரோதிகள் நிற்கிறார்கள். இந்த விரோதிகள் நடுவிலே எனக்கு ஒரு முடிவு தரவில்லை. விரோதிக்கிறவன் பெரிதாய் மாறிக்கொண்டே போகிறான். இன்னும் தூஷிக்கிறான், இன்னும் பேசுகிறான், இன்னும் அவன் எனக்கு விரோதியாய் காணப்படுகிறான். நான் எதை செய்ய முடியும்? எதை என்னால் நடத்த முடியும்? நான் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பலன் இருக்கிறது? ஆண்டவர் என்னை ஏனோ காணாதவர் போல் இருக்கிறார். அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம். அது உண்மைதான். நம்மை அறியாமலே நம்முடைய வாய் நம்மை விட்டு ஓங்காரமிட ஆரம்பித்து விடுகிறது. சோர்ந்து போக வேண்டாம். வேதத்தில் எழுதியிருக்கிறது, நான் அவர் மந்தையின் ஆடாய் மாத்திரம் இருக்கிறது உண்மையானால் என்னுடைய நிலைமைகளை முழுவதும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்கள் நிலைமைகளை முழுவதும் அறிந்தவராயிருக்கிறார். உங்கள் நடைகளின் மேல் கவனம் வைத்தவராயிருக்கிறார். உங்கள் பலவீனங்கள் மேல், உங்கள் பிரச்சனைகள் மேல், உங்கள் துக்கத்தின் மேல், உங்கள் எல்லா விதமான சங்கடத்தின் மேலும் அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். என் பிள்ளையினுடைய காரியம் என்ன, அதனுடைய துக்கம் என்ன, அதனுடைய மனவேதனை என்ன, எல்லாம் அறிந்திருக்கிறார். நான் என்ன புசிக்க போகிறேன் அறிந்திருக்கிறார். நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். என்ன நிலையில் இருந்தால் இந்த நிலைமையில் நான் நிற்பேன் என்பதை அறிந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். மாத்திரமல்ல, அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறது, என்னை சுமக்கிற தேவன். மறுபடியும் நான் திரும்ப அதை நினைவுபடுத்துகிறேன். சுமக்கிற தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களை சுமந்து கொண்டு போகிறவருக்கு முன்பு நிற்கிறீர்கள். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல தோளிலே சுமக்கிறவராய் நிற்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் இறக்கி விட மாட்டார். இறங்கிறப்பா, என்னால் முடியலன்னு சொல்ல மாட்டார். ஒன்று என்னால் சுமக்க முடியாது, இனிமேலும் இந்த பாரம் எனக்கு ஆகாது,
நீ கொஞ்சம் இறங்கி கீழே இருக்கிறது நல்லது. ஒரு நாளும் அவர் சொல்லவே மாட்டார். அதற்கு காரணம், அவர் சுமக்கத்தக்க பலன் உள்ளவராய் என்னை தேடி வந்தார். அவர் சுமக்கத்தக்க பலனுள்ளவராய் உன்னை தேடி வந்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சுமக்க பலனுள்ளவராகத்தான் எங்கோ கிடந்த உங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற்றி தேவனுடைய சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்தி தேவ சன்னதியிலே உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அமைத்து உங்களை சபைக்குரிய மக்களாய் மாற்றினார். எதற்காக? சுமந்து சுமந்து உங்களை காப்பதற்காக. வந்தோம், ஒரு காரியத்தை சொல்லிட்டோம், சரிப்பா நீ போயிட்டு வந்து சொல்றதுக்கு இல்லை. நாள் முழுவதும் என்னை தோளிலே சுமந்து நடப்பதற்காக 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர் எல்லாரையும் தோளிலே சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம். அப்படியானால் உங்களையும் என்னையும் சுமப்பது அவருக்கு எவ்வளவு லேசான காரியம். மனதிற்குள்ளாக எண்ணங்கள், சோர்ந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, எந்த சூழ்நிலையிலும் காப்பதற்காக எல்லாரும் ஒருவரும் இல்லை. நான் ஒண்டிதான் இருக்கிறேன் என்று எண்ணலாம், நான் அனாதை என்று எண்ணலாம், திக்கற்றவன் என்று எண்ணலாம், பயப்படுகிறவன் என்று எண்ணலாம், சோர்ந்து போனவன் என்று என்னவோ உங்க மனதிற்குள் இருக்கிறதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அது ஒரு காரியம் அல்ல. ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் கடைசி வரைக்கும் காக்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி கொண்டு போகிற மகிமைக்கு உரியவராயிருக்கிறார். அவரை குறித்துதான் இவ்வளவு அறிந்த திட்டம் உள்ள அருமையான பக்தர்கள் எவ்வளவு தெளிவாய் பேசி சொல்லி அவர் நல்லவர் என்றார்கள். அதே நல்லவரை இன்றைக்கு நாம் கூட நம்முடைய உள்ளத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய கைக்குள்ளான ஆடாக நிற்பதற்கு எனக்கு நிறைவு தாரும், நிறைவான உள்ளம் தாரும், அறிகிற சிந்தை, அறிகிற உள்ளத்தோடு கூட நான் உம்மை பின்பற்றும்படி எனக்கு அருள் செய்யும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வப்பொழுது சில வேத வசனங்களை மாத்திரம் நாங்கள் நினைப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதையா. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த வேத வசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாம் அவர் கைக்குள்ளான அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உள்ளத்தில் வைக்கிறோம். உம்முடைய மேய்ச்சலுக்குள்ள ஆடுகளாக இருப்பதால் ஆண்டவரே, அந்த மேய்ச்சல் எத்தனை மேன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை அறிந்து எங்களுக்குரிய காரியங்களை சரியாய் தெரிந்து எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையை புரிந்து எங்களுக்கு மேய்ச்சலை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் இதனாலே அறிகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு கூட உம்முடைய முகத்தை பார்த்து இப்பொழுது இருக்கிற இந்த மனசங்கடத்தோடு வேதனையோடு யார் ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் அவர்களுக்காக நீர் அவர்களோடு கூட தென்படுவீராக, அவர்களுக்கு உம்மை விளங்க பண்ணுவீராக. நீர் சுமக்கிறவர் என்றும் நீர் அவர்களை முற்றிலும் அறிந்திருக்கிறவர் என்றும் ஆண்டவரே, நீர் அவர்களை கடைசி வரைக்கும் கைவிடாமல் காக்கிறவர் என்கிற அந்த வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உருவாக்குவீராக. அவர்களை அறியாத ஒரு விசுவாசம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவர், இந்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாய் தங்கள் கால்களை ஊன்றி நிற்கட்டும். சோர்வு அவர்களை விட்டு நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். நீர் அறிந்திருக்கிறீர் என்கிற உள்ளான உணர்வோடு கூட உமது பாதத்தில் அவர்கள் காத்திருக்க நீர் கிருபை தாரும். மாத்திரமல்ல, என்ன நடந்தாலும் எப்படி ஆனாலும் என்ன சம்பவித்தாலும் நீர் சுமக்கிறவர் என்றும் கடைசி வரைக்கும் நீர் காக்கிறவர் என்கிற அந்த உள்ளான உணர்வு அவர்களுக்கு உருவாகும்படி செய்யும். இந்த உணர்விலே அவர்கள் தங்களை பலப்படுத்தி வாழ நீர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக. அவ்விசுவாசம் முற்றிலும் அவர்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, வெளிப்புறமாய் வருகிற பிசாசின் ஆலோசனைகள், மனுஷ ஆலோசனைகள், ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசத்திற்கு பங்கம் விளைவிக்கத்தக்கதான என்ன வார்த்தைகள் அவர்கள் காதுகளில் கேட்டாலும் அவைகளின் மேல் அவர்கள் கவனத்தை செலுத்தாமல் வேத வசனத்தின் மேல் அவர்கள் கவனத்தை செலுத்தி இந்த வசனத்தில் தங்களை இடைப்படுத்தி கொள்ள செய்யும். நீர் என்னை அறிந்த நல்ல மேய்ப்பன் என்கிற அந்த உள்ளத்தை தாரும். அதோடு யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் எழுதின அந்த வார்த்தைகள், என் பிதாவின் கையில் இருந்து உங்களை பறிக்க முடியாது என்றும் என் கையில் இருந்து உங்களை பறிக்க முடியாது என்று சொன்ன வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற உள்ளம் அவர்களுக்கு தாரும். இந்த கிருபை இரவு பகலாய் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அறிந்தவரும் சுமக்கிறவரும் ஒவ்வொரு நாளும் காக்கிறவரும் ஆகிய மகிமைக்குரியவர் உங்களை ஒவ்வொரு பொழுதும் அவர் தம்முடைய இருதயத்தின் நினைவின்படியே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.